புறப்படும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 Hallelujah.
சந்தோஷமா இருக்கிறீங்க? பரிசுத்தாவி நமக்கு உணவை கொண்டு இருக்கிறார். ஆராதனை அவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டு அதன்படி நடக்க அர்ப்பணிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எழுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெர்சியாவின் ராஜாவின் நாட்களிலே பெர்சியாவின் சமூகத்திலே எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தயை கிடைக்க செய்வார். அல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகிறார், அடிமைப்பட்டிருந்த எங்களுக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் மன்னனுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமானால், பலவிதமான போராட்டம் இருக்குமானால், ஒருவேளை உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளோ உங்களுக்கு மேலுள்ள நபர்களோ வாட்டவர் மீதி யாரா இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக தேவன் பெயர் கிடைக்க செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமா தயவு உண்டாக்குவார். பிரியமானவர்களே, தயவு என்று சொன்னாலே இரக்கத்தை காட்டுகிறது. மோசி என்று சொல்லப்படுகிறது, கிரேசியஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான வார்த்தைகளை வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுவே காலையில முதல் ஆராதனையிலே நாம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது 2வது ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எழுங்க. ஒன்பதாவது வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பெண், எந்த பெண்? அச்சால் என்றதான எஸ்தர் ராஜாத்தி. அவளுக்கு ராஜாவின் பார்வைக்கு, அதாவது அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அவர் பல காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களை உயர்த்த விரும்பினால் அவர் யாரை தாழ்த்தணுமோ அவரை தாழ்த்தி உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜாத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பெண் யார் என்றால் மொர்தெகாய் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண். இது மொர்தெகாயுடைய மகள் அல்ல, மொர்தெகாயுடைய சித்தப்பமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 2ஆம் அதிகாரம். சிறிய தகப்பனுடைய மகள் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அப்போ சிறிய தகப்பனுடைய மகளை இந்த மொர்தெகாய் வளர்க்கிறான் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று வேதத்திலே வாசிப்போமா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யூதன் இருந்தான்.
அவன் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது, ஆகவே இவர்கள் எருசலேமிலிருந்து பாபிலோனின் தேசத்திற்கு அகதிகளாக, அடிமைகளாக, கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனவர்கள். இவர்கள் நேபுகாத்நேச்சர் நாட்களிலே அடிமைகளாக இருக்கிறார்கள், கைதிகளாக இருக்கிறார்கள். அவருடைய காலத்துக்கு பின்பு அந்த பாபிலோனிய தேசத்தை பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் என்னும் மன்னன் அதை பிடித்தான். அதை பிடித்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். இப்பொழுது அந்த சாம்ராஜ்யத்திற்கு பேரு பெர்சிய மேதிய சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அவர் பெர்சிய மேதிய சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுது. இது பரந்த அந்த ராஜ்யத்தை காட்டுகிறது. பாபிலோன் அதற்குள் அடிமையாக வருவதை பார்க்கிறோம். அப்பொழுது பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாக இருந்த அந்த யூதர்களுக்கு இந்த கோரேஸ் மன்னன் மூலமாக தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலங்களிலே மொர்தெகாயும் அவருடைய மகளாகிய அந்த எஸ்தரும் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேளையில தேவன் யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க, யூதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் ஒரு காரியத்தை சம்பவிக்கப்படுகிறார். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஏற்கனவே அந்த மன்னனுக்கு ஒரு மனைவி இருந்தார். அவள் பேர் என்னது? வஸ்தி. அப்போ 127 நாடுகளில் வரவழைக்கப்பட்டு அவருக்கு பிரமாதமான விருந்து கொடுக்கப்படுகிறது. அதே போல எல்லா ராஜாதிகளுக்கும் இந்த வஸ்தி ஒரு பெரிய விருந்தை பண்ணினார். அப்படி 7 நாட்கள் விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ராஜாவுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், தன்னுடைய மனைவியை வர வைத்து, ராஜாத்தியை வர வைத்து அவர்கள் எல்லாருக்கும் முன்னும் காண்பிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. உடனே சொல்லி அனுப்புகிறான். சொல்லி அனுப்பும் பொழுது இந்த வஸ்தி சொல்கிறான், நான் வரமாட்டேன் என்று சொல்கிறான். வரமாட்டேன் என்று சொன்ன உடனே இந்த அங்கு அண்டகராய் இருக்கிறதான நெபுகாத் என்று சொல்லப்பட்ட 16ஆம் வசனம் வாசி, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜாவுக்கு பிரபுக்களுக்கு முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாக வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய ஆகேசனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தார் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். இந்த நெகுமான் சொன்ன உடனே என்ன செய்யலாம் கேட்கும் பொழுது, அவளை விலக்கி விட்டுட்டு வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டா யாரையாவது செய்வார், அந்த படைகள் இறக்கி உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பதவியில் இருக்கிறது யாருன்னா வஸ்தி ராஜாத்தியாக. அவர் தேவன் எஸ்தரை உயர்த்துவதற்காக, அல்லது அச்சாரை உயர்த்துவதற்காக வஸ்தியை கீழே தள்ளினார். அல்லேலூயா. ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துகிற தேவன். அப்போ வஸ்தியை தள்ளி அந்த ஸ்தானத்தில் அச்சார ராஜாத்தியாக அபிஷேகம் பண்ணும்படியாக தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு பக்கத்துக்காக நன்றாக இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், வெறுக்கப்படுகிறீர்கள், சோதிக்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அச்சால் அங்கே செலக்ட் பண்ணி அந்த கன்னிமாடத்தில் கொண்டு போகப்படுகிறார். அப்படி போகப்படும் பொழுது யார் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க? 8ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கட்டளையின் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனைகளுக்கு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏகாயின் வசத்திலே இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி, இப்போ ராஜாத்தி அல்ல, அன்னை கன்னிமாடத்தில் அழைக்கப்பட்டு அங்கு பாதுகாக்கப்பட்டு அவளுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யப்படுகிறது.
ஜஸ்ட் லைக் ஹாஸ்டல் லைஃப் இப்போ. அல்லேலூயா. ஏன்னா தகப்பன் வீட்டில் இருந்தான். ஆனால் அவன் இருக்கிற தகப்பன் உண்மையான தகப்பனும் அல்ல. அவன் யாரு? எடுத்து வளர்த்தவன் தான் மொர்தெகாய் இல்லையா? பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கிற செல்லத்தை போல எடுத்து வளர்க்கிற பிள்ளை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஒரு நபர் இந்த ஊர்ல ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார். ஆனா அந்த குழந்தைய கழுத்திலே நிற்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், அப்படி சொல்ல கேட்டோம். அப்போ எடுத்து வளர்க்கிற பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் இல்லையா? அந்த பிள்ளையை நம்ம எப்படி இருப்போம்? அது ஒரு அடிமையாக தான் நடத்தி கொண்டிருப்போம். அதே போல ஏகாயிரத்து வரப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியா இருக்க போகிறவள் இங்கு ஒரு ஹாஸ்டல் இருந்த மாதிரி லைஃப் நடந்துட்டு ஹாஸ்டல் லைஃப். அல்லேலூயா. அங்க ஃப்ரீடமா இருக்க முடியாது, அடிமையா இருக்கிறான். இல்லை ஏற்கனவே அப்படித்தானே இருந்தான். ஆனபடினால் அவளுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஒரு ஒரு கண்டிஷனுக்குள் இருக்கிறான், ஒரு சட்டத்துக்குள் இருக்கிறான், ஒரு சில புறப்பாடத்துக்குள் இருக்கிறான். பிரியமானவளே, அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை ஃப்ரீடமா வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளை தலைக்கு மேல ஏறும். உங்க பிள்ளைய சரியான சட்ட திட்டத்துக்குள், ஒழுங்குக்குள், சில வரமுறைகள் வளர்த்துப்பாங்க. அந்த குழந்தை குடும்பம் சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க, அந்த குழந்தை ஒரு நாள் நல்லா வளரவே வளராது. அது கண்டிப்பா அது வேலையை காட்டுத்தான் செய்யும். அல்லேலூயா. அது நமக்கு நிறைய பேர் குழந்தைய வளர்க்க தெரியல, எப்படி வளர்க்குன்னு சொல்லி தரவும் முடியல. குழந்தைகளை நீங்க செல்ல கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடாது. செல்ல கொடுக்கக்கூடாது. கொடுக்க வேண்டியதுக்கு செல்ல கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு செய்யக்கூடாது. செல்ல கொடுக்கவே கூடாது. பிள்ளைகளுக்கு சரியான போதனையை சிறுவதிலே கொடுத்து பழக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவரே, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் வளர்க்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படி வளர்க்கப்படும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 20 எஸ்தர். அவள் ஏற்கனவே நன்றாக பிராக்டர் பண்ணப்பட்டவர், நன்றாக கற்றுக் கொடுக்கப்பட்டவர். பிரியமானவங்களே, மொர்தெகாய் சரியா டீச் பண்ணிருக்கான் பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது, அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் அப்போ சொல்ல கேட்டு, தகப்பனுடைய சொல்லு என்ன சொல்ல கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அல்லேலூயா. எப்படி பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நான் சொல்றேன், அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், டிவிலாம் பார்க்காதீங்க இல்லையா? அப்பா அம்மா வெளியில் விசிட்டிங் போகிறோம், நீங்கள் டிவிலாம் பார்க்காதீங்க, வேண்டாம், அது நல்ல காரியம் வராது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா? சொல்லிக் கொடுத்து நம்ம போயிடுவோம். அது என்ன நடந்தது தெரியாது. நாங்கள் விசிட்டிங் போயிட்டு வெளியே அப்போ தான் வருவோம், வீட்டுக்குள்ளே வரும்போது நேராக போய் நான் டிவி தான் தொட்டுக்குவாங்க. சூடாக இருக்கான்னு பார்ப்பேன். சூடாக இருக்காங்க என்ன செய்வாங்க, 3 பிள்ளைங்களும் ஓடி ஒழிங்க, என்ன டிவி எப்படி இருக்கு சூடா. இப்போ கேட்பார் அப்பா, இது ஒருத்தரை மாற்றி சொல்லுங்க. நீ போட்ட, நான் போட்டேன், அவன் போட்டேன், இவன் போட்டான்னு சொல்லுவாங்க. நடக்கும் இல்லைங்களா? கடைசியில் எல்லா பழி வாரமும் ஜெபசன் மேலே விழுவும். ஆமாம், ஜெபசனை அடிச்சு தான் வளர்க்க அடித்தேன். அந்த அடிப்பேன். ஏன்னா ஏன்னா எல்லாப்பா அவன் படித்தவன் இவன் படித்தவன் சொல்லுவான். இல்லை நீயே போட்ட அப்படின்னு அவன் அடிக்க வாங்கிவான். என் அடி வாங்கினதுனால நீ அமெரிக்காவில் இருக்கிறான் ஒரு சொல்லுவான். அடி வாங்காத 2 வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அடி வாங்கின நீ அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஆமாம், ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்ப்பது முக்கியமானவங்க அப்படி வளர்த்தோம் பிள்ளைகள். எங்கள் பிள்ளைகள் அவன் பிள்ளைகளோட உட்கார முடியாது, நேரம் கிடைக்காது, சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் கண்டிஷனில் வளர்த்தோம். ஆமாம், அவன் பைபிள் காலேஜ் டெல்லியில் முடிச்சுட்டு வரான். என்ன காலேஜ்? டெல்லியில் கிரேஸ் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு வரான். அதுக்கடுத்து மத்திய பிரதேசத்தில் படிச்சுட்டு வரான்.
படிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு மேல இருக்கிறான். அப்பயும் கூட அவனை அடிச்சவன் சில காலேஜ் அடிச்சு ஒரு கூட அவன் மூக்கில் இருந்து வாயில் ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வர மாதிரி அடிக்கிறது எப்படியும் அடிப்பட்டு வந்துச்சு. ஆனா அவனும் அழுதான் நானும் அழுதான், 2 பேரும். இல்லையா? ஆனா அப்படி அடிச்சு வளர்த்ததுனால இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டிய ஒரு முறை. செல்லம் கொடுங்க வேண்டாம் சொல்லல, ஆனா ஒழுங்கை கற்றுக் கொடுங்கள். இவனுக்கு நன்றாக கற்பித்தான். எப்படி கற்பித்தானா? 10வது 2:10 தன் குலத்தையும் தன் பூர்வதானத்தையும் அறிவிக்காது இருந்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு பிராக்டிஸ் பாருங்களேன். அப்போ அடிமையா இருந்த அந்த நாட்டில் எதையும் சொல்லல. நம்ம யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால் சிருஷ்டிக்கப்படுவது. நமக்கு வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வித்தியாசம் பார்க்குறாங்க. எதில் வித்தியாசம் பார்க்குறாங்க? திருமணத்தில் வித்தியாசம் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ வித்தியாசம் பார்க்காம வளர்த்தது தான் எங்க பிள்ளைகளை. யாரும் நாங்கள் வித்தியாசம் பார்க்க வைக்கல, சொல்லி கொடுக்கல. அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியாது. எங்க பிள்ளைகள் நீங்க என்ன ஜாதினே அவங்களுக்கே தெரியாது. அப்படிதான் எங்க பிள்ளைகள் நாங்கள் நினைச்சிருக்கோம், வளர்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி வளர்ந்ததுனால தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கு பிள்ளைகள். தேவ பிள்ளைகளை அப்படி கற்றுக் கொடுத்தார்கள். யாரு? மருதைக்கா தன்னுடைய மகளுக்காக. அதே போல பூர்வ உலகை அறிவிக்கிறாங்க. போய் இருக்கிறா போன இருந்தவனை இப்போ முதலாவது உயர்த்தப்பட காரணம் என்ன? தகப்பன் கற்றுக் கொடுத்த பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டார். ஒழுக்க நெறிகளை, ஒழுக்க பழக்க வழக்குகளை அவள் கற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவள் வளரும் போது அவனுடைய சொற்கேட்டு நடந்தாள் என்று பார்க்கிறோம். பூர்வ குலத்தையும் தன் குலத்தையும் அவள் வெளியில் சொல்லவில்லை என்று 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க 2:6. ராஜாவாகிய நேபுகாத்நேசார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். போதும். அப்போ இந்த அடிமையா வந்த இவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்க்கப்பட்டதை வருவதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கற்றுக் கொடுத்த உண்மையாக கடைபிடித்தால் அப்போ உயர்த்தப்படுவதற்கு ஒன்று கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். தாயும் தகப்பனுக்கு பிள்ளைகளை கீழ்ப்படிய பழக்கி கொடுங்க. பழகணும். தாயும் கூட இருந்தாலும் சரி, தகப்பன் கூட இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்த கீழ்ப்படிந்து ஒரு முக்கியமானது. அது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். வேதம் சொல்வது பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே ஊற்றமும் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை பிசாசாய் மாற்றுவது எது? எது? செல்போன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்வதெல்லாம் உண்மை என்பதை நீங்க ராத்திரி 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? குடும்பங்கள் கெட்டு விடுகிறது, வாலிப பிள்ளைகள் கெட்டு விடுகிறார்கள், வாலிப தம்பிமார்கள் கெட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு பார்க்கும்போது ஒரு பெண் ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணிச்சிட்டான். கல்யாணம் படித்து அவனை விட்டுட்டு போயிட்டான், தாலியை கட்டி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு இன்னொரு பையனை தொடர்பு உண்டாகிறது. எல்லாம் செல்போன் மூலமாக தொடர்பு உண்டா 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. பழகி குழந்தையை பெற்று எடுத்துட்டான். இப்பொழுது அவனை கெட்ட மாட்டேன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கீழ்ப்படினேன், எனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ இந்த பொண்ணு பார்த்தா, நீ அப்படியான சொல்கிற, நேராக சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு வந்து சேர்ந்தான், வந்து சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குது, நீ அவளை தொட்டியா? இல்லை. அவள்கிட்ட பழனியா? இல்லை. அவள்கிட்ட பேசினியா? இல்லை. எதுவுமே இல்லை. எப்படிலாம் குழந்தை வந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான். உடனே இந்த அம்மா பார்த்துச்சு, வேகமாக பேசினாமா, டோனை மாற்றி வார்த்தையை மாற்றி, தம்பி நீ நல்ல பையன், உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கு, உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கடா, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிச்சு போகிறேன். அவன் டக்குன்னு டேன் ஆகிட்டான். டேன் ஆகி, நான் அவன்கிட்ட பேசுனது உண்மைதான், பழகினது உண்மைதான், தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த குழந்தைக்கு நீ தான்டா பழப்பேன். இந்த அம்மா அப்புறம் டேன் ஆயிடுச்சு. ஏண்டா நீ இப்படிப்பட்டவன் இப்போ வேண்டான்னு சொல்றியா? அவளே உன்னை கூப்பிடுவா, அவளே உன்னோட பேசுவா. ஆனா
நீ பண்ண தப்புக்கு அவளுக்கு நீ புருஷனாய் மாறியே தீரணும், டெலிவரி செலவு நீ கொடுத்தே தீரணும். அவன் சொத்துல எல்லாமே பங்கு கொடுக்கணும்னு முடிச்சிட்டான். அல்லேலூயா. செல்போன் எங்க கொண்டு விட்டுருச்சு? செல்போன் சொத்தை பிரிக்கிறாங்க கொண்டு விட்டுருச்சு. அல்லேலூயா. ஏதோ பிள்ளைங்கள உங்க பிள்ளைகள் செல்போனை எப்படி பழகுறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு போது செல்போனை பழகுற மாதிரி வந்துருச்சு சூழ்நிலை. ஏன்னா எப்போ இந்த பேண்டமிக் வந்துச்சோ செல்போன் தான் கிளாஸ் நடக்குது. கிளாஸை பாருங்க, தேவையில்லாம ஏன் பார்க்குறீங்க? ஐயோ அல்லேலூயா. சில செல்போனை நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது, ஓப்பன் பண்ணவே முடியாது. காமன் லாக்கு ஒன்று, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, அப்புறம் மெசேஜுக்கு ஒரு லாக்கு. இத்தனை லாக்கு ஏன் போட்ட? அப்போ உனக்கு என்ன இருக்கு? பெரிய டெவில் உட்காந்துக்குள்ள. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு வருதுன்னா உன் செல்லை எந்த நேரத்தில் நோண்டணுங்க. நோண்டி பார்த்தா சொல்லணும் அல்லேலூயா. ஒரு பாஷை வந்தார் வீடு, என் கூட வந்து தங்கினவுடனே எங்கேயா போயிட்டு வந்தேன், கடலூரில் பாசத்து மீட்டிங் முடிச்சு உன் வீடு தான் என் வரேன் வந்தாலும் போட்டு உட்காந்துச்சேன். கொஞ்சம் படியாக படுத்தேன். படுத்தனையாக என் செல்ஃபோனை வாங்கிட்டேன். புரிய செல்ஃபோன் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சரி ரெஸ்ட்டு தூங்குறது. இவன் கனவு பண்ணி தூங்குவார் போத தூங்கலை. ஏன் செல்ஃபோன் ஓடிக்கிட்டே இருக்கு. இவர் என்னென்ன படம் பார்த்துருக்காங்க, எப்படிப்பட்ட படம் பார்த்தாங்க, இது ஒரு இடம் தெரியாது. அப்புறம் வேற தூங்கி முடிச்சு வச்சாரு. ஜான்பால், நீ உண்மையாகவே பரிசுத்த வாங்கியா? ஏன் அப்படி சொல்ற? இல்லையா இல்லையா, உன் செல்போன் எல்லாமே அக்குவேற ஆணிவன் ஓடி பார்த்துட்டேன். ஒரு கெட்ட காரியத்தை காணவையா? எல்லாமே பூரா அந்த கிறிஸ்து பிரசங்கம், டிவி ஷோஸ் பிரசங்கம், வாழ்க்கநகரம் பிரசங்கம், இதுதான் இருக்கு. மோஸ்ட்லி கிறிஸ்து பிரசங்கம் இருக்கும். அதை பார்த்துட்டு யுவர் உள் கண்டிப்பா நீ ஒரு பிரசங்கவான். இதுவரைக்கும் எத்தனையோ பாஸ்மார் செல்லை நோண்டி பார்த்துட்டேன். தேவையில்லாதான் பார்க்குறாங்க. ஒரு செல்லை நோண்டி பார்க்குறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒரு தவறை கண்டுபிடிக்க வேலையிலையா. அல்லேலூயா. அப்படிதான் உங்க இருதயம் உண்மையா இருக்குன்னு அர்த்தம். முருகைக்கா நன்றாக வளர்த்துருக்காங்க அவர்களுக்கு. அல்லேலூயா. நீங்க போய் எஸ்தர் ராஜாவில் செல்போனை வாங்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அவன் நிறைய லாக்கெல்லாம் போட மாட்டான். லாக்கு போடுறவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த திருடங்க தான் லாக்கு போடுவாங்க. நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ இல்லையா? அல்லேலூயா. சரியா பிள்ளைகளை வளர்க்கணும் பிரியமானவர்கள். உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, நன்றாக கற்பித்தார் இல்லையா? அப்போ நன்றாக போதிக்கப்பட்டதுனாலதான் ராஜாத்தியா வருவதற்கு அது முதல் காரணம். ரெண்டாவது, நன்றாக இருந்த அழகா இருக்கிறார். she is very beauty. ரொம்ப அழகா இருக்கிறார். அவள் ராஜாத்தியா மாறுவதற்கு அடுத்த காரணம் என்னது? அழகா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது அழகு என்னது? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க நான் போக பாருங்க. நான் இப்பதான் பொண்ணு பார்க்கறத விட்டுட்டேன். ஒரு பிரதர், நல்ல பிரதர், நடராஜன் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஏன் சபையில். நான் அப்போ சின்ன பையன். அப்போ தான் நியூ கப்பல் நானே பார்த்தோம். ஒரு சின்ன நியூ கப்பல். அப்போ போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். எங்கள் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் வரோம். கோயம்புத்தூர் வந்து ஏகப்பட்ட பொண்ணாக பார்த்துட்டோம். பார்த்துற பொண்ணெல்லாம் நெக்லெட் வேணாம். என்ன பாசமாக அவங்கள அன்னையும் தான் கூப்பிடுவாங்க. நடராஜன் கூப்பிடுவாங்க. நானும் பிரதர் தான் கூப்பிடுவேன். அவரை எங்களை ஒழித்துலாம் கொண்டு போவோம். எதையா போவோம். நீங்கள் அழகாக இருக்கணும் மாஸ்டர், நேரடியாக இருக்கணும். முடி அப்படி சுருளாக இருக்கணும். முடி சுருளாக இருக்கணும். அவர் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா? சூப்பராக இருக்கும். இப்படியே சொல்லி யாரோட பொண்ணை பார்த்து வாழ்க்கையை வெறுத்து வந்துட்டோம் நாங்கள். அல்லேலூயா. ஒரு பொண்ணை போய் பார்த்தோம் கடைசியாக குடியூர் பக்கத்தில். ராத்திரி 9 ஆயிடுச்சு. நாங்கள் பாசமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணு அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். என் மனைவி சொல்கிறேன், ஏய் மாப்பிள்ளை யாரும் தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் மாப்பிள்ளை இன்னாருன்னு சொல்லிடு அப்படின்னு. ஏன்னா அவர் எனக்காக அதிகமாக மூத்தவர். நான் வந்து வாலியும் போய்ங்க. நான் வாட்டை கேட்டமாக அழகாக இருக்கிறேன். அது இல்லையா? உடனே பாசமாட்ட விஷயத்தை சொன்னோடனே அவர் தாங்க மாப்பிள்ளான்னு சொன்னோடனே அந்த போய் படுத்தவன் எந்திரிக்கவே அந்த பொண்ணு. மாப்பிள்ளை பிடிக்கல. அது இல்லையா? இப்படிலாம் பார்க்கறது உலகத்தில் பார்க்கிறோம். வேறு சித்தமான பொண்ணு வேணும்னு சொல்றது. இந்த இவன் கேட்ட மாதிரி யாரு? இந்த ராஜா கேட்டான் பாருங்க. பொண்ணு அழகா இருக்கும்.
அப்படின்னு கேட்டது போல நீங்கள் கேட்டான் பாருங்க. கேட்ட உடனே என்னாச்சு? இவள் அழகா இருந்தான், நன்றா இருந்தால். அல்லேலூயா. அழகு ராஜா எதிர்பார்த்தது தேவன் கொடுத்தான். அது கேட்டு தேவனுக்கு அவள் அழகா இருந்தா இல்லையோ, அவன் பார்வைக்கு அவள் அழகா இருந்தான். யார் பார்வைக்கு? ராஜாவுடைய பார்வைக்கு அவன் அழகா இருந்தான். அல்லேலூயா. அதைத்தான் அவன் சூஸ் பண்ணான். அது அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் எல்லாருக்குமே அவன் அழகான வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களேன் 2:15. எல்லாருடைய ராஜா கண்ணு மாத்திரம் யாராவது பார்க்கணும், எல்லாரும் கண்ணு தய கிடைச்சி. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தார் இல்லையா? மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை எஸ்தர் ராஜாச்சி கேட்டா, நீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சா எல்லாருடைய கண்கள்லையும் தய கிடைக்குங்க. நல்லவங்க கிடைக்கும், கெட்டவங்க கிடைக்கும். அல்லேலூயா. ஏன் அது சொல்றான்? தயவு கிடைக்க பண்றது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்கிறது யாரு? ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவது ஆண்டவர். பாருங்க, இந்த எஸ்தர் ராஜாச்சி சாதாரண பெண்மணி, தகப்பன் இல்லாத பெண்மணி, தாய் இல்லாத பெண்மணி, யாரோ ஒருவர் அடாப்ட் பண்ணி வளர்க்கிறாங்க. ஆனால் இவருடைய பர்சனல் லைஃப், தனக்கு மேல இருக்கிற தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு அவர் கீழ்ப்படிஞ்சா, அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சா. அந்த கீழ்ப்படிகள் அவருடைய வார்த்தைக்கு ஒரு அரண்மனைக்கே ராஜாத்தியா மாறிச்சு. அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரனுக்கு மனைவியா மாறல, ஒரு சீமானுக்கு மனைவியா மாறல, ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியா மாறல, அந்த ராஜாவுக்கே மனைவி. 27 நாடுகளுக்கு பெரிய ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவுக்கே மனைவியா மாறுவது என் தேவனுடைய இறக்கம் பிரியமானது, என்னுடைய தேவனுடைய தயவு பிரியமானவர்களே. அல்லேலூயா. நேரத்தை வீணாக்காதீங்க. கிடைக்கிற நேரமெல்லாம் வேதத்தை படிங்க, கிடைக்கிற நேரம்லாம் ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கிற நேரம்லாம் ஆராதிங்க. கர்த்தர் உங்களே உயர்த்துவார். அல்லேலூயா. 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 அது மாத்திரம் இல்லை, பாட்டு பாடுங்க, ஆராதனை செய்யுங்க, துதிங்க, எல்லாம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் சாத்தான் உங்களை வஞ்சிக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவளை ஜெபம் பண்றவன், அவளை ஆராதிக்கிறவன், அவளை துதிக்கிறவன் தாவீது. அவனுடைய இருதயத்தை சாத்தான் ஏவினான் இருந்தது. அவனையே தொட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியா ஏவினான் சொல்லப்படும். எந்த நேரத்தில் உங்களை சாத்தான் டைவர்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் மதில் மழிகை செய்வான்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் ஆண்டவரோடு உங்களுக்கு பிரிப்பான்னு சொல்லப்படுது. எவர்கள் தேவாவை நடத்தப்படுகிறார்களோ தேவாவை எவ்ரி மூமெண்ட் யூ ஆஸ்க் டு காட். தேவன்கிட்ட கேளுங்கள் பிரியமா, நான் செய்வது சரியா தப்பா, நான் செய்யட்டுமா வேண்டாமா என்று கேளுங்கள். தேவன் செய்ய சொன்னா செய்யுங்க, தேவன் வேண்டாம் சொன்னா கற்றுக்கொள்ள பிரியமானவர்களே. அது உங்களை காப்பாற்றும், அது உங்களை காப்பாற்றும். நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து, வசனம் எப்பொழுது இருக்கும் வசனத்தை படிச்சுட்டே இருங்க. நீங்க செய்யறதுக்கு முன்னாடி கேளுங்க, செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா. கொண்டு யாரும் கேட்காதீங்க, அக்கம் பக்கத்தில் கேட்காதீங்க, ரட்சிக்கப்படாத யார்ட்டையும் கேட்காதீங்க. அவங்களுக்கு தேசம் தெரியுமா? தெரியாது. உலக ஆலோசனை தெரியும், உலக அறிவு இருக்கும், தேவ ஆலோசனை இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன் சொல்லி முடிக்கிறேன். மோசேயுடைய மாமனார் எத்ரோ, அவர் தன்னுடைய 2 பேர பையனையும் கூட்டுக்கிட்டு அவருடைய மகனையும் கூப்பிட்டு நேராக வாரார், மோசைக்க வாரார். மோசைக்கு வந்து உட்காந்து 2 நாள் 1 வாரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். திடீர்னு பார்க்குற மோசை காலையில் போய் உட்காந்தானா சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே சாப்பிடாம குடிக்காம அங்கேயே ஊழிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை பார்த்தேன், மருமகனே என்ன மருமகன், நானும் பார்க்குறேன், காலையில் வந்தீங்க, இன்னும் சாப்பிட வரல, தண்ணி குடிக்க வரல, என் மனைவி எவ்வளோ, உங்கள் மனைவி பாருங்க எவ்வளோ நேரம் காத்து கொண்டிருக்கோம்,
என் மகன் எவ்வளோ கஷ்டப்படுவா, தயவுசெய்து இந்த வேலையை கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்படின்னா. என்ன மாற்றி அமைங்க? நீங்கள் செய்கிற வேலையை மாற்றி 1000 பேருக்கு ஒரு தலைவனை போடு, 100 பேருக்கு ஒரு தலைவனை போடு அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. மோசே சூப்பர், நடக்கான இருக்கு, நடக்கான இருக்கு. ஒருத்தனா கிடக்குன்னு பிரிச்சு கூட நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர் ஐடியா. இவன் கேட்டு தலையை ஆடிட்டு ரைட் 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 மாமனா சொல்ல ஓகே ஓகே ஓகேன்னு வந்துட்டான். அந்த நான் அதே மாதிரி பிளான் பண்ணிட்டான். ஆளுநர் சொன்னார், மோசே கூடாது வா, கூடாது வா. அது 70 மாதிரி வர சொல்லு. யூதர்களுக்கு தலைவராக இருக்கிறதுக்காக இல்லையா, அவன் 70 பேர் வர சொல்லு. அந்த இவன் மோசை நடத்திட்டு இருக்கான். ஆண்டவர் நமக்குள்ள இருக்க அபிஷேகத்தை போல இந்த 70 பேருக்கு கொடுக்க போறாலும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்தார், மோசைக்கு இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து அந்த 70 பேருக்கு கொடுத்தார். ஒழுங்கா இவன் மனிதன் அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும். இவன் நீ ரட்சிக்கப்படாதவன், உருப்படாம இருக்கிறவன், அவன்கிட்ட போய் ஒன்று நடக்கிறீ. அப்போ நீ அப்படி கேட்டியா? நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். ஏன் வேண்டாம்? நீ ஒதுவும் மாமன், நான் ஒண்ணு சொல்ல முடியாது. அதனால உன் அபிஷேகத்தை எடுத்து 70 பேருக்கு கொடுத்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அதுக்கு அபிஷேகத்தை கொடுப்பான், அதுக்கு வல்லமையை கொடுப்பான், அதுக்கு திறமையை கொடுப்பான், அதுக்கு கிருமையை கொடுப்பான், எல்லாமே கொடுப்பான். நீ போய் அவன்கிட்ட போய் யோசிக்கிற. சரி யோசனை கேட்க சொன்னானே. இப்ப நீ சொல்ற, மாமா மாமா நாங்க கானானுக்கு போறோம். எப்படி மாமா மாமா கானானுக்கு போறோம், ஆண்டவர் எங்களை அழைச்சா அங்க போறோம், உங்களையும் எங்க ஆண்டவர் நல்லா நடத்துவார், வாங்க அப்படி கூப்பிட்டாரு. வந்தானா? வந்தானாங்க? அவன் இவ்வளவு அற்புதமே பார்த்தவன் வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வரல? அதுதான் பிரியமானவன். அவன் ரட்சிக்கப்படாதவன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் வர முடியல. பிரியமானவன் வர முடியல. அதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். சகல யோசனையும் அறிவுரையும் நமக்கு தருவார். கொடுக்க முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுப்பார். எப்படி நடக்கணும், எப்படி நடக்கணும், அதை கேட்டு அவர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ ஆவியால் நடத்தப்படுது. அல்லேலூயா. ஆவியால் நடத்தப்படுங்க. நீங்க ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுவார். இங்கே மொர்தெகாய் வார்த்தையை கேட்டு நடந்தால், மொர்தெகாய்க்கு அன்றைக்கு ஆவியானவராக இருந்தது. சரி, எஸ்தருக்கு ஆவியானவர் இருந்தது. மொர்தெகாய் சொல்படி கேட்டதுனால ராஜாத்தியா மாறினார். நீங்கள் ஆவியானுடைய வார்த்தையை கேளுங்க, அவர் சொல்றதை செய்ய, நீங்க உயர்த்தப்படுங்க. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஒருவனும் எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்பதில்லை. மறுபடியும் எதிர்த்து நிற்பதில்லை. மறுபடியும் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் காலமாகவும் எனக்கு விரோதமாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்பதில்லை. உன் சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். உன் சத்துரு உனக்கு விரோதமாக இருக்கிறவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். பயம் சொல்லுங்க, எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு சங்கரிக்கப்பட்ட. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் தெரியுமா? நம்ம அறிக்கைதாங்க நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யலாம். அறிக்கை. அல்லேலூயா. ஒரு முறைக்கு பல முறை சொல்லுங்க. நீங்க அறிக்கைக்கிட்டே இருங்க, அது அற்புதத்தையும் கொண்டு வரும். பிரியமானவங்க, நீங்க அறிக்கை பண்ணி எதை அறிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் அவிசுவாசம், சந்தேகம், அவனை பார்த்தாலே பயமா, அவனை பார்த்தாலே பயமா, அவனை பார்த்தாலே பயமா. அல்லேலூயா. நேரம் ஆச்சு, முடிக்கணும் இல்லையம்மா, முடிக்கணும்ல. அல்லேலூயா. அப்படின்னால இன்னும் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். தேவனுடைய கண்களை மூலமா இப்பொழுது நாம் கற்று நோக்கி பார்ப்போம். ஒரு சமயத்தில் பீகாரில் ஊழியம் செய்கிற அசிஞ்சவங்க சொன்னார். அந்த நாட்டில் எல்லாத்தையும் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ரவுடி இருந்தான். அந்த ரவுடி பயங்கரமானது. அந்த தேசமே பயப்படும், அந்த அரசாங்கமே பயப்படும், அந்த டிபார்ட்மெண்டே பயப்படும். ஆனால் ஒரு நாள் அசிஞ்சவகுமாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். உடனே அவர் ரெடியாகி பார்க்க போனார். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், பார்க்க போனார். அவரை பார்த்த உடனே இவர் போய் நேர
பிரதர் சொல்லி கட்டி பிடிச்சா, பிரதர் சொல்லி கட்டி பிடிச்சா. அவ்வளவு ஒரு ரவுடி, வாய் பேச முடியல, வாய் திறக்க முடியல, என்னன்னே பேச முடியல, அப்படியே அமைதியாயிடுச்சான். அவர் சொன்னார், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, கையை காட்டுறா, பேச முடியல, போ போ போன்னு கையில் சாலை காட்டுறார். அப்போ இவர் நினைச்சாராம், ஏதோ வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்களோ, அல்லது போலீஸ் கூட வந்துருச்சோ, அல்லது ஏதோ வந்துருச்சோன்னு அவர் வந்துட்டார். மறுநாள் சொன்னாராம், அவர் சொன்னாராம், அவருக்குள் ஏதோ ஒரு வல்லம் இருக்கிறது, என்னால் பேச முடியல. பயங்கர ரவுடி. அவருக்கு பின்னால் 2 AK-47 தொங்க விட்டுருக்கிறார். யாரும் அந்த ரவுடி. இவர் கெட்டு பிடிக்கும் போது முதுகு 2 AK-47 தொங்கிக்கிட்டு இருக்கான். இதை நான் ஃபேஸ்புக்கில் படிச்சுக்கிறேன். அவருடைய சாட்சியை, பெரிய சாட்சி சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் கத்தரை துதிங்க, கையிலே கொண்டு ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, உனக்கு குணமாய் உருவாக்கப்படும். அல்லேலூயா. 2 பேரும் ஒருவனை பட்டீங்கன்னா, ஒருவன் 1000 பேர், 2 பேரு 16,000 பேரை துரத்துவீர்கள். அந்த அதிகாரம் சொல்லிருக்காங்க. 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிப்பாங்க, ஒரு பையன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. தேவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பெரிய காரியம் செய்வார். பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தரிக்கிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதிப்படுத்தப்படாத நன்றி. இந்த வசனத்தின்படி வாழ உதவி செய்யும். எல்லாருடைய கண்களும் தயவும் இறக்கம் கிடைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.